الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. منها أربعة حرم. صدق الله العلي العظيم. عن أنس رضي الله تعالى عنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رجب يقول في دعائه: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. رواه البيهقي أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எல்பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்களில் 7வது மாதமாக இருக்கக்கூடிய ஷஅபான் மாதத்தினுடைய துவக்க தினங்களிலே நாம் வீற்றிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அந்த மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இறைவனால் கண்ணியமான மாதங்கள் என்று சொல்லப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதமான ரஜபுடைய மாதத்தை நிறைவு செய்து அதை அடுத்த ஷஅபானுடைய துவக்க தினங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்து விட்டால் ஒரு 2 விஷயங்களை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நபிமொழி: நபி அவர்கள் ரஜபு மாதம் பிறந்து விட்டால், துவங்கிவிட்டால், அவர்களுடைய பிரார்த்தனையிலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான் என்ற பிரார்த்தனை செய்வார்கள் என்பதை நாம் அறிந்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பிரார்த்தனையிலே 2 செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த துஆவினுடைய முதற் பகுதி பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், ரஜபு மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்தை வழங்கு. இது ஒரு பகுதி. துஆவினுடைய இறுதி பகுதி வபல்லிக்னா ரமலான், ரமலானை நாங்கள் அடைவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு. நபி அவர்கள் சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? ரஜபு மாதம் துவங்கிவிட்டால் ரமலானுடைய மாதம் என்பது நெருங்கிவிட்டது. அல்லாஹ்விடத்திலே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பரக்கத்தை தேடுங்கள். அந்த பரக்கத் என்பது
ரமலானை அடைகிற பரக்கத்தையும் நீங்கள் சேர்த்து கேளுங்கள். வெளியில பார்க்கும்போது நமக்கு சாதாரணமாக தெரிகிறது. பரக்கத்துன்னு சொன்னா ரமலான் மாதம் நமக்கு கிடைப்பதும் பரக்கத்து தான். ரஜப் ஷாபான் எங்களுக்கு பரக்கத்தை கொடு என்றால் அந்த பரக்கத் கிடைத்து விட்டால் ரமலானும் நமக்கு கிடைத்து விடும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானை அடைதல் என்பது அது இன்னமும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக, அதனுடைய கண்ணியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக துஆவினுடைய இறுதி பகுதியிலே வபல்லிக்னா ரமலான் என்பதையும் சேர்த்து பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அப்படியானால் பரக்கத்தை இறைவனிடத்திலே பெறுதல் என்பது அது நம்முடைய பிரார்த்தனைகளின் மூலமாக எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு எடுத்து காட்டுகிறது. ரஜப் மாதம் முடிந்து விட்டது, ஷாபானுடைய துவக்கத்திலே இருக்கிறோம். இப்போது நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பரக்கத் என்பது ரமலானை அடைகிற வாக்கியத்தை மட்டும் நாம் கேட்டுவிட்டு நிறுத்திவிடக்கூடாது. இந்த உலகத்திலே நம்முடைய இறுதி மூச்சு இருக்கிற வரை, நம்முடைய ஹயாத் இருக்கிற வரை, நம்முடைய வாழ்வு இந்த உலகத்திலே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய காலம் வரை எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதனுக்கு பரக்கத் என்பது அவசியமானதாக இருக்கிறது. நபி அவர்கள் 2 மாதங்களிலே மாத்திரம் பரக்கத்திற்காக பிரார்த்தனை செய்திருந்தாலும் மற்ற நபிமார்களினுடைய வரலாறுகள் குர்ஆன் ஷரீஃபிலே வருகிற போது அவர்களுடைய பிரார்த்தனைகள் நமக்கு சொல்ல வருகிற செய்தி, ஒரு மனிதன் பரக்கத்தான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த பரக்கத் என்பது ஈமானிய வாழ்விலே தான் இருக்கிறது என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த பரக்கத்தான வாழ்க்கை என்பது இறையச்சமுடைய வாழ்க்கையிலே தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பரக்கத்தான வாழ்க்கை என்பது நாம் பிறருக்கு நம்மால் முடிந்ததை வழங்கி வாழுகிற வாழ்க்கையில் தான் மறைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பரக்கத் என்கிற அந்த 4 எழுத்துக்களுக்கு அரபியிலே, தமிழில் 5 எழுத்துக்கள் வருகிறது. சாதாரணமாக நாம் அபிவிருத்தி என்று சொல்லிவிடுகிறோம், அபிவிருத்தி என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் அந்த பரக்கத் என்பது குறைவாக இருந்தாலும் அதிலே நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும். இதுதான் பரக்கத் என்பதற்கான வரைவிலக்கணம் என்று சுருக்கமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. ஒரு நேரத்திலே எந்த ஆடைகளை நாம் உடுத்த வேண்டுமோ அந்த ஆடைகளை வாங்குவதற்கான பொருளாதார வசதி என்பது நம்மிடத்திலே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பொருளாதாரம் நிறைவாக இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையிலே பரக்கத் இல்லை. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கலாவிட்ட வாழ்க்கை எப்படி போய்கொண்டு இருக்கிறது? ஏதோ போன போக்கில் போய்கிட்டு இருக்கு என்று சொல்வதை நிதர்சனமாக நாம் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அப்ப காசு பணங்கள் நிறைவாக இருப்பது என்பது ஒரு மனிதனுக்கு மன நிம்மதியை, அபிவிருத்தியை தர முடியாது என்பதை நிதர்சனமான வாழ்க்கை அந்த வார்த்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. பரக்கத் எதிலே இருக்கிறது? நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த அத்தனை பிரார்த்தனைகளும் வாழ்க்கை முழுவதும் பரக்கத் மிக்கதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறிலே வருகிறது, அவர்களே சொல்கிறார்கள், வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து. என்ன சொல்றாங்க? வஜஅலனி, அல்லாஹ் என்னை ஆக்கிவிட்டான், முபாரக்கன் பரக்கத்தை பெற்றவனாக ஆக்கிவிட்டான். ஐனமா குன்து, உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் எனக்கு அல்லாஹுடைய அருள் வளம் கிடைத்து விட்டது, எனக்கு அல்லாஹ் வழங்கி விட்டான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு அதை பரக்கத்தாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய மன நிறைவு, எவ்வளவு பெரிய மன நிறைவு! அவர்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அனைத்தையும் நான் பரக்கத்தாக பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார்கள்.
பரக்கத்தை பெறுதல் என்பது நபிமார்களினுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நேரங்களிலும் அவர்கள் பிரார்த்தனையிலே அமைந்திருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை வருகிறது. கப்பலிலே சென்றார்கள். கப்பலிலே இருந்து இறங்குகிற போது என்ன பிரார்த்தனை செய்தார்கள்? குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ரப்பி, என்னுடைய இறைவா, அன்சில்னி முன்ஸலம் முபாரகா, அன்சில்னி முன்ஸலம் முபாரகா, பரக்கத் பொருந்திய இறங்குதலாக இந்த இறங்குதலை நீ எனக்கு ஆக்கி வைப்பாயாக. படகுல இருந்து இறங்குறதுக்கும் பரக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நாம் நினைப்பதை போன்று காசு பணங்கள் இருப்பது மாத்திரம் பரக்கத் அல்ல. ஒரு இடத்திலே நாம் குடியிருக்கிறோம் என்றால் அந்த குடியிருப்பிலே நமக்கு சுற்றி இருப்பவர்களின் மூலமாக நிம்மதி கிடைக்கிறது என்றால் அதிலே பரக்கத் மறைந்திருக்கிறது என்ற அர்த்தம். அதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையினுடைய பொருளாக இருக்கிறது. முன்னாடி வேற ஒரு இடத்துல இருந்து நபித்துவத்தினுடைய செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தேன். 980 வருஷம் சொல்லிட்டேன். குறைவானவர்கள் தான் கேட்டார்கள். இப்போது நீயாக ஒரு வழியை காட்டி ஒரு வெள்ளப்பிரளயத்தை அனுப்பி அதற்கு முன் தயாரிப்பாக என்னை எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்குமாறு சொல்லி இப்போது படகிலே ஏறிவிட்டேன், தண்ணீரிலே கொண்டு வந்து நான் இறங்க வேண்டிய இடத்தை காட்டிவிட்டாய். இப்போது நான் இறங்கப் போகிறேன். இந்த இறங்குதல் அங்கே இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது. பழைய கஷ்டங்கள், பழைய துன்பங்கள், பழைய இன்னல்கள், பழைய இடையூறுகள் அத்தனையும் எனக்கு நீக்கப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்சில்னி முன்ஸலம் முபாரகா, பரக்கத் பொருந்திய இறங்குதலாக எனக்கு இந்த இறங்குதலை ஆக்கு தருவாயாக. இப்போது இங்கு நான் வசிக்கப் போகிறேன். இங்கு இருப்பவர்கள் எப்படிப்பட்ட மனோநிலையில் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக, எனக்கு உன்னுடைய பரக்கத்தின் மூலமாக எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, எனக்கு பரக்கத்தை கொடு. அப்படி என்றால் அந்த இடத்திலே எனக்கு நிம்மதியை கொடு என்று அர்த்தம். இன்றைக்கு வாகனம் இல்லாம நம்ம எங்கேயும் போறதில்லை. வாகனத்துல ஏறும் போது சுப்ஹானல்லதி ஸக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நபி அவர்கள் செய்த பிரார்த்தனை குர்ஆனிலே இருக்கிறது. நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள், நாம் கடைபிடிக்க வேண்டும். அதே போன்றுதான் வாகனத்திலிருந்து இறங்குகிற போதும் இந்த பிரார்த்தனையை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா எல்லா வாகனங்களும் நமக்கு பாதுகாப்பை தருவதல்ல, எல்லா வாகனங்களும் நமக்கு நிம்மதியை தருவதல்ல, எல்லா வாகனங்களும் நமக்கு சுபிட்சத்தை தருவதல்ல. சில நேரங்களில் வாகனங்களிலே இருந்து நாம் தடுமாறி விழுகிறோம். இந்த பிரார்த்தனைகளின் மூலமாக நாம் பாதுகாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது சைக்கிளாக இருக்கட்டும், 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், அதுக்கு மேல எத்தனை பைதா இருக்கோ, எவ்வளவு பெரிய வாகனமாக இருந்தாலும் நடைபயணமாக இருப்பதிலே விட்டு எந்த வாகனமாக இருந்தாலும் ஏறினாலும் இறங்கினாலும் இந்த பிரார்த்தனையை நாம் செய்கிற போது அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்று இந்த பிரார்த்தனையுடைய தெளிவுரைகளிலே நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வாகனம் இல்லாம எங்கேயாவது போறோமா? ஜும்மாக்கு வர்றது கூட வாகனம் தவறில்லை. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பரக்கத்தை பெறுவதிலே நாம் வாகனத்தை பயன்படுத்துகிறோம். அதை துவங்குகிற போதும் நிறைவு செய்கிற போதும் இந்த பிரார்த்தனைகளை நாம் நினைவில் வைத்து கடைபிடிக்கிறோமா என்பதை நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சுய பரிசோதனை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்திற்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த பரக்கத் என்று சொன்னவுடன் பேர் வச்ச உடனே பரக்கத் கிடைச்சிரும் நினைச்சிடக்கூடாது. அதற்கான ஆயத்த வேலைகளிலும் நம்மை நாம் ஈடுபடுத்த வேண்டும். நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் நாம் கடைபிடிக்கிற போதுதான் முழுமையான அந்த பரக்கத்தினுடைய தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து குர்ஆனிலே வருகிற செய்தி,
வபாரக்னா அலைஹி வஅலா இஸ்ஹாக், இப்ராஹீமின் மீது நாம் பரக்கத்தை பொழிந்தோம். சாதாரணமாக கிடைச்ச பரக்கத்து. வஅலா இஸ்ஹாக், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் பரக்கத்தை நாம் பொழிந்தோம். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தை. அந்த பரக்கத்தை பெறுவதற்காக அவர்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டிருப்பார்கள், எவ்வளவு வழிமுறைகளை மேற்கொண்டிருப்பார்கள். அத்தனை நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தான வாழ்வை கேட்டிருக்கிறார்கள். கேட்டது மாத்திரமல்ல, கேட்டதை கிடைக்கப் பெறவும் செய்திருக்கிறார்கள். அதுதான் இந்த குர்ஆனுடைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு சொல்ல வருகிற சுருக்கமான செய்தி. இறைவனிடத்திலே அத்தனை நபிமார்களும் பரக்கத்தை கேட்டு தங்கள் வாழ்நாளையிலே எல்லா நேரங்களிலும் பரக்கத்தை முழுமையாக பெற்றிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு சூழ்நிலைகளின் காரணமாக அவர்களை நாடி வருகிற நேரங்களிலே யாராவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முறையிட்டாங்கன்னா அவங்களுக்காக பிரத்யேகமாக துஆ செய்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமையாக இருந்தது. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி நேரா வந்தாங்க. உஹது போர் அப்பதான் முடிஞ்சிருக்கு. உஹது போர் அப்போதுதான் நிறைவடைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய தந்தை உஹது போரிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள், நிறைய கடன் வாங்கியிருந்தாங்க, அவங்க இறந்த செய்தி கேள்விப்பட்டவங்க கடன்காரர்கள் எல்லாம் படையெடுத்து வந்துட்டாங்க, என்னால் அவங்களுக்கு கொடுக்க முடியாத அளவிற்கு கடன் இருக்கிறது, நிறைய கடன் இருக்கிறது என்று சொன்னபோது கொடுக்கறதுக்கு என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்திலே பேரீச்சங்கனிகள் இருக்கிறது, ஆனால் அவங்கள்ட்ட கொடுக்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு இல்லை என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு காலையில் நான் வர்றேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். மறுநாள் ஆனது, அதிகாலையிலே வந்தார்கள், அந்த இடத்திற்கு சென்றார்கள். இந்த ஜரீர் இப்னு அப்துல்லாவை அழைத்து கொண்டு அந்த தோட்டத்திலே நின்று கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஃபதஆ ஃபீ ஸமரிஹா பில் பரக்கா, ஃபதஆ ஃபீ ஸமரிஹா, அந்த தோட்டத்தில் இருந்த பேரீச்சம் பழங்களிலே பில் பரக்கா, பரக்கத்தை கொடு என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். கடனாளிகள் வந்தார்கள், அத்தனை பேருக்கும் பறித்து நான் கொடுத்தேன். கொடுத்தது போக ஆரம்பத்தில் எவ்வளவு பழங்கள் இருந்ததோ அதே அளவு பழங்கள் மரத்திலே இருப்பதை நான் கண்டேன். ஜரீர் இப்னு அப்துல்லாவுடைய ஸ்டேட்மெண்ட். அப்படியானால் அளவிலே குறைவாக இருந்தது, கடன்காரர்களுக்கு கொடுக்கிற அளவிற்கு கூட இல்லாமல் இருந்த அந்த பேரீச்ச பழங்களிலே நபி அவர்களுடைய பிரார்த்தனை, அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த சிக்கலை, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக நபி அவர்கள் அந்த நேரத்திலே அவர்களுடைய பரக்கத்திற்காக பிரார்த்தனை செய்து அந்த நெருக்கடியில் இருந்து அவர்களை விடுதலை செய்தார்கள் என்று வரலாறு வருகிறது. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? ஹதீஸிலே வருகிறது, அதிகாலை நேரத்திலே என்னுடைய உம்மத்திற்கு நீங்கள் பரக்கத் செய்யும் இறைவா என்று நமக்காக நபி அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் ஃபீ உம்மதி ஃபீ புக்கூரினா, அல்லாஹும்ம இறைவா பாரிக் ஃபீ உம்மதி, என்னுடைய உம்மத்தினர்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, புக்கூரினா அதிகாலை நேரத்திலே பரக்கத் செய்வாயாக என்று அதிகாலை நேரத்திலே நமக்கு விசேஷமாக என்னுடைய உம்மத்திற்கு இந்த சிறப்பை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதிகாலை நேரத்திலே நாம் எத்தனை பேர் எழுந்து அந்த பரக்கத்தை பெறுவதற்கான முயற்சிகளிலே நாம் ஈடுபடுத்துகிறோம். கடை திறப்பதாக இருக்கட்டும், வணிக நிறுவனங்களாக இருக்கட்டும், சுய தொழிலாக இருக்கட்டும்,
விவசாயமாக இருக்கட்டும், யாருக்கேனும் உதவி செய்வதாக இருக்கட்டும், அந்த அதிகாலை நேரத்திலே நாம் ஏன் இன்னமும் அந்த பொதுபோக்காக இருக்கிறோம்? அதிகாலை நேரத்திலே நம்முடைய சிந்தனைகளை இந்த விஷயங்களிலே செலவழிப்பதிலே ஏன் நாம் கவனத்தை செலுத்துவதில்லை? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அதை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதிகாலை நேரத்திலே நாம் விழித்து எழுந்தால் அதற்கான அந்த நேரங்களிலே இருக்கக்கூடிய இபாதத்துக்களை, கடமைகளை நாம் நிறைவேற்றுகிற போது அன்றைய தினம் முழுவதற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்ற ஹதீஸிலே வருகிறது. இந்த பலன்களை பெறுவதற்கான முயற்சிகளிலே நாமும் ஈடுபட வேண்டும், நம் குழந்தைகளையும் ஈடுபடுத்த வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நாடி வரக்கூடிய அத்தனை பேருடைய சிக்கல்களை நீக்குவதற்காக அவர்கள் கையில் எடுத்த அந்த வழிமுறை பரக்கத்திற்காக பிரார்த்தனை செய்வது அவர்களுடைய வழிமுறையாக இருந்தது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் மகனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஹாதிமுக அனஸ், ஹாதிமுக அனஸ், என் பையன்லாம் சொல்லல, ஹதீஸ்ல வருகிற வார்த்தை ஹாதிமுக அனஸ், உங்கள் பணியாளர் அனஸ், உதுல்லாஹ லஹு, அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். தன் குழந்தையை அழைத்து கொண்டு வந்து நபிக்கு முன்னால் நிறுத்தி அந்த தாய் சொல்லி வாசகம் ஹதீஸிலே வருகிறது, உதுல்லாஹ லஹு, உங்க பணிவிடையாளர், உங்க பணியாளருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற போது நபி அவர்கள் செய்தார்கள், அல்லாஹும்ம, இறைவா, அக்ஸிர் மாலஹு, இவருடைய பொருளாதாரத்தை நீ நிறைவுபடுத்துவாயாக, ஓ வலதஹு, இவர்களுடைய குழந்தைகளை நீ அவருக்கு அதிகமாக கொடுப்பாயாக, தீமா அதைதஹு, இவருக்கு எதுவெல்லாம் நீ கொடுத்திருக்கிறாயோ, ஒரு சுக்லஹு தீமா அதைதஹு, நீ எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாயோ அத்தனையிலும் இவருக்கு ரிசுக்கை கொடுப்பாயாக, பரக்கத்தை கொடுப்பாயாக என்று அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி அவர்கள் விசேஷமாக துஆ செய்தார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸ் நூல்களிலே பார்த்தோம். ஒவ்வொரு பக்கத்திலும் தன்னை நாடி வருகிற போதெல்லாம், சிக்கல்களை சொல்லுகிற போதெல்லாம், சிரமங்களை முறையிடுகிற போதெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, உங்களுக்கு பரக்கத் கிடைத்து விட்டால் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்து விட்டது. உங்கள் நெருக்கடிகள் நீங்கிவிடும், உங்களுடைய சிரமங்கள் போய்விடும், உங்களுடைய கஷ்டங்கள் அகன்றுவிடும். எனவே பரக்கத்தை நீங்கள் முற்படுத்தி கேளுங்கள் என்று இந்த உம்மத்திற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதை நம் மனதிலே ஆழ பதிய வைக்க வேண்டும். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு செய்தி சொல்றாங்க, நபி அவர்களை எங்கள் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தோம், வந்தாங்க, சாப்பிட்டாங்க, வெளியே கிளம்பி வந்து அவர்களுடைய வாகனத்தை எடுத்த போது என்னுடைய தந்தை பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியினுடைய வாகனத்தை கையிலே பிடித்துக் கொண்டு உதுல்லாஹ லனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உதுல்லாஹ லனா, எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். வாகனத்தில் ஏறக்கூடிய அந்த நிலையிலே வீட்டிற்கு வெளியிலே வைத்து உதுல்லாஹ லனா, எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று என்னுடைய தந்தை நபியிடத்திலே கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், இறைவா, இவங்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறியோ ரிஸ்க்கு அத்தனையிலையும் நீ பரக்கத் செய்வாயாக, வஃபிர் லஹும் வரஹம்ஹும், இவர்கள் செய்த தவறுகளை, பிழைகளை பொறுப்பாயாக, உன்னுடைய ரஹ்மத்தை இவர்களுக்கு வழங்குவாயாக. சுருக்கமான வார்த்தை, ஆனால் நிறைவான நன்மைகளை, வார்த்தைகளை அங்கே உள்ளடக்கிய வார்த்தை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை என்றவுடன் அங்கே முன்வைப்பது பரக்கத்தை, ரிஸ்கை. அங்கே நீ எதை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறியோ இதுல கூட அதுல கூட என்று கேட்காமல் அத்தனையிலும் நமக்கு இறைவனுடைய அருள் வளம், பரக்கத் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை என்பது செழிப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும்.
உடல் ஆரோக்கியத்துல பரக்கத்திருந்து பொருளாதாரம் இல்லாமல் போய்விட்டால், பொருளாதாரத்திலே பரக்கத்திருந்து உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போய்விட்டால், எனவேதான் பரக்கத்தான வாழ்க்கை என்பது அது நாம் சார்ந்திருக்கக்கூடிய, நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய 24 மணி நேரங்களில் நாம் சந்திக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளிலும் பரக்கத் நமக்கு கிடைக்க பெற்றால்தான் நம்முடைய வாழ்க்கை என்பது சுபிட்சமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமானதாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதற்கான வழிமுறையைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ரஜபு மாதம் வந்துவிட்டால் நீங்கள் கேளுங்கள், ஷாபான் வந்துவிட்டால் பரக்கத்தை கேளுங்கள், ரமலானை அடையக்கூடிய அந்த பரக்கத்தையும் கேளுங்கள். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை முறையிலே திருப்தி என்பது இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கைக்கு பரக்கத் என்பது அதிகம் தேவை. எனவே அதை எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் கேட்டு பெறுங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்ற அந்த நபிமொழியினுடைய அடிப்படையிலே நாம் தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தான வாழ்க்கையை எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் தருவாயாக என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நீங்கள் கேளுங்கள் நான் தருகிறேன் என்கிறார். எனவே கேட்பதில் குறை வைத்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து கேட்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய, நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்கள், சிரமங்களில் இருந்து இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவிலே நமக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை, பரக்கத்தான வாழ்க்கை நமக்கு வழங்கிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளும் பிரகாசமாக ஜொலிக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத்தான வாழ்க்கை பெறுவதற்காக ஷரியத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் முழுமையாக நாம் கடைபிடித்து இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ரப்புல் ஆலமீன் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்